ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மானதில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். படா காவேரி எப்படியோ வந்து நம்ம விஜயை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னா, காவேரி போயிட்டு அந்த வெண்ணிலா பேசினதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போலீஸில் காட்டுறாங்க. அதையும் போலீஸும் பார்த்துட்டு இதெல்லாம் பேசுகிறப்ப மறுபடியும் டக்குன்னு அன்வர்ஸ் வந்து பிளேட்டை மாற்றுறாரு. சார், அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஏமாற்றிருக்கு சார், இந்த பொண்ணை ஏமாற்றிருக்கு சார், ஏதாவது மிரட்டி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே பசுபதியும் ஆமாம் சார், அந்த பொண்ணு தான் மிரட்டி கூட்டிகிட்டு போணுச்சு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க போலீஸை. அவரும் கொஞ்சம் டக்குன்னு மயங்கிற மாதிரி தான் இருக்கார், ஏமாறுற மாதிரி போகிறாரு. அப்போதைக்கு அன்பரசோட ஒய்ஃப் வந்துடுறாங்க, ராதா வந்துடுறாங்க. வந்தது ஏயா பொய் சொல்கிறா, ஏயா இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ, சார் இவன் பொய் சொல்கிறா சார் இருந்தாலும் அப்படிங்கிறப்போ, நீ யாருமா அப்படின்னு கேட்குறப்போ, இவரோட ஒய்ஃப் தான் சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அது வந்து ஆக்சிடென்ட் தான் சார், இது வந்து இவங்க 2 பேரும் யாருமே பண்ணல, எதுக்கு அன்னைக்கு தேவையில்லாததில் வந்து பொய் கேஸுக்கு உள்ளே போகலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இவன் பசுபதி சொல்கிறான்னு இவர் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, சம்மந்தி எதுக்கு இதில் இழுக்கிற அப்படின்னு சொல்லி வந்து அன்பரசு வந்து பேசுகிறாரு. அவரும் சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி உங்களுக்காக வந்து இந்த அளவுக்கு மாட்டி விட்றீங்கன்னொடனே டக்குன்னு இவங்க எல்லாருமே, சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், இந்த மாதிரி சொன்னனால தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த வெண்ணிலாவோட மாமாவும் அப்படியே பிளேட்டை மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு நம்ம விஜயை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விசாரிச்சுட்டு ஃபார்மாலிட்டிக்கு சைன்லாம் போட்டுட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் அப்படியே சந்தோஷத்தில் வெளில வராங்க. காவேரியை பார்க்குறாங்க. காவேரி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஆறுதல் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தாத்தா சொல்கிறாங்க, நான் தான் கரெக்டாக சொன்னேன்லடா உனக்கு, காவேரி தான் உனக்கு சரியான பிடிப்பண்டு பார்த்தியா, அது மாதிரி நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராதாவுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் சித்தி, நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா, நீயும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அன்பரசெல்லாம் வந்துட்டு நான் திருப்பி கொடுத்தா தாங்க மாட்டேங்கிறப்ப அதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்கள்ட்ட அன்பரசிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணால் பண்ணிக்கிட்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, சரி வா காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா ராகினி வந்து வெண்ணிலா கூப்பிட்டு வராங்க. அப்படியே பார்க்குறாங்க முறைச்சி, என்ன நடக்கும்னு தெரில. நம்ம வெண்ணிலா வந்து சவால் விடுங்க, கண்டிப்பாக நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன் விஜய், நீ என்ன தான் நடந்தாலும் நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுவாங்கன்னு தான் தோணுது. அடுத்து வர ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.